ஒரு பேச்சு வாரி வந்துச்சு சார். மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது. நான் உட்காருங்க. உம்மால மூச்சு நின்னு பாருங்க வாங்கிடா. உம்மால தம் கட்டு. உம்மால. ரஞ்சங் ஓடியாடா ரம்யா நீட்டா. ரஞ்சங் ரம்யா தாய் அழகாரி அந்த பையனுக்கு. ஏமா ஏமா கட்டாரம்யா. தேவ குயக்குnya. என்ன உங்களுக்கு சில மடிக்குது கொடுங்க. ஏய் ஏது உம்மால அடங்கறியா? உம்மால பலபாட்றா உங்க அம்மா லோப்புற அடி ஜவுடியா. அவங்க அம்மா தான் லோப்பு. சரி ப்ளீஸ் வாத்தா போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவதுமா. யாராவது போன் பண்ணா அல மாமா எங்க 150 ரூபா குத்து வாங்கிட்டு வராதீங்க. 260 ரூபா குத்து வாங்கணும். சரக்கா ஒன்னே போறிட்டா அம்மால ஒன்னே போயிட்டுங்க. அம்மால என்ன ஏய் நீங்க அம்மா லோப்புறியா? ஏ கொஞ்சாலு நான் தூக்குடா. தூக்கணுமா? ஏ கொஞ்சாலு ஐயோ அட பாயா சார் 5 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட் அடிக்குது. குலுக்கல் பம்பர் பரிசு மொத்த விடலாமா? ஐயோ சும்மா ஏ ராஜாஜியா ஏமா தூக்கி விடா. சும்மா ஏ ராஜாஜி ஏ அம்மு குட்டி அம்மு 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 ஏமா குழந்தை என்ன புனி கூட வந்து குப்பு நான் என்ன போற உடல புடிமா அப்பா ஆயிவா. ஐயா ஏமா ஏமா ஏய் மாத்தா ஒண்ணு கூட தோண மாட்டே எதுட்டு போற மாட்டே தேவடியா நின்னுங்கடா. அவளா யார்தா பையனா வாங்க. ஏய் எப்படியாவா வாங்க. ஏடா அடிக்கறா போறாங்க. ஒரு நாட்டு கிழவருக்கு எனக்கு தான் நான் 2 பேர் ஏத்துறீங்களா? ஏய் யாரா வேண்டே அக்குவா. அக்குவா கொஞ்சம் அக்குவா எனக்கு சாதகமா பேசுறான்னா ஓவா மாயமா மாயமா அவ கேட்ல தாய் தேவடியா நான் நீ போனா யார் தேவடியா உங்க வேணாடி அவ கேட்ல தாய் இருக்கலாம் நல்லது போலாம் அத்தல நல்லது வா
போட நல்லா எடுப்பா. ஏய் சீ உம்மடா. ஒரு ஈட்டு காரியா என் கட்ட ஈட்டு. உம்மண்ணா ஏய். ஏய். உம்மண்ணா. ஏய். நீ பொடி போடுறியா வாடா வந்து நிக்கடா வாடா. ஏய் எந்திரி ஊசி போடாத வடிக்காம பாங்க. உள்ள நின்னு உள்ள போய் பாக்கலனியா. நாங்க பார்த்தேன் ஏய் ஹலோ பழனி இப்போ வரேன்னு சொன்னா நான் தான் பண்ணுவேன். ஏங்க நான் இங்கதான் இருக்கிறேன். உங்களை மஞ்சளுக்கு அடுத்து விட்டு உங்களையா பெண்டெடுத்து ஓடி ஓடி ஒரு பெண்ணால் ஓடி வந்தார். யாரா பல்ல தடுக்கிறவன்? ஏய் ஒண்ணு மொழியா நின்றுதா எனக்கு ஓடி வந்து கழுத்துல தாலி அடிச்சு தாலி யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தமானது. அந்த தாலி யாருக்கு போகிற இடத்துல பிடிச்சு தள்ளிட்டு ஓட்ட ஓட்டமா ஓடு கழிக்க முடியா? அவளை வாழ விடலாமா? அவளை வாழ விடவே கூடாது. அவ எங்க போயிருப்பான்னு தெரியும். அவ பாண்டி வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவ அங்க போக முன்னாடி நான் போறேன் இப்ப வரேன். அவரை பாண்டி வீட்டுக்கு செல்வதாக வைத்து விட்டு இருக்கிறார். அவரை ஏன் பெற்று சொல்லுறான்? மாலையே காணவில்லை. மன்னன் என்னானாலும் ஏதான என்று ஒன்றுமே தெரியவில்லை. நமக்கு என்ன ஆறுதல் கூற யார்தான் வரப்போகிறார்களோ? என்னங்க வந்துட்டீங்களா? வாங்க. என்னங்க நாளை தினம் திருமணம் என்று கூறிவிட்டு சென்ற எங்களுடைய அண்ணன் இது வரைக்கும் மாலையே காணவில்லை. சென்ற எங்கள் அண்ணன் என்னானாலும் ஏதான என்று ஒன்றுமே தெரியவில்லை. திருமணம் தள்ளி நின்று போன பாண்டியன் மனமுடைந்து எங்கே சென்றான் என்று ஒன்றும் புரியவில்லை. நானும் பாண்டியனை தான் தேடி வாங்க. நம்ம இருவரும் ஒன்றாக சேர்ந்து தேடலாம். தங்காப்பூர் கொடி காலம் கெட்டு கிடக்குது. வீட்டுக்குள்ள கதவு தாப்பால் போட்டுட்டு உள்ள பத்திரமா இருக்கணும். வீட்டு வாசல் விட்டு வெளியே வந்து உங்க ஆளை ரெண்டு வெட்டிடுவோம். யார் நீ? ஐயா பாண்டியனை தங்க பொற்கோடி. நீங்க யாரு? இனாட்டு படத்தை சகிதவா? அப்படியா? என்ன மகார வாய்ச்சல் ஐயா. நல்லா இருப்பா. நாட்டு தளபதி சொல்லிய குடிச்சு நாடு வர காரணம் என்ன? பாண்டியன் தேடி வந்தேன். அண்ணாலிலேயே எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. பொற்கொடி இருந்தா உன்னை பார்த்தவுடன் என் மனமானதே மாறிவிட்டது. சத்தியமா சொல்றேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு பேச வார்த்தையே வரல. பொற்கொடி அடிவாதியே தங்கச்சி பொற்கொடி வந்தா இவளை பார்த்தா பார்த்துட்டு கற்பனை கெடுத்துட்டு அவ்வளவுதானே. அஞ்ச பத்த குத்துட்டு போலாம் கொடுத்தேன் வாங்க மாட்டேன்றா. இவளுக்கு நான் தாலி கட்டுமா? தாலி ஓடுமா? தாலி சோத்த கூட பங்கிடுவேன். ஆனா படிக்க ஒரே ஒரு நேரம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். தாலி வேண்ட கட்டிய மாத்தா ஆமாமா. என்னன்னு தெரியலையே. அதிகாரி நாங்களா? நாங்களும் செய்யவில்லை.
ஏய், கொலை செய்தவர் நீதான். தண்டா நீதிமன்றத்துக்கு. நடு, போ நீதிமன்றத்துக்கு. உன்னை இந்த நிலையில் பார்ப்பதற்காக நான் ஓடி ஓடி வந்தேனப்பா. உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். அத்தனை விழுந்து இப்படி மண்கோட்டை ஆகிவிட்டது. நான் இல்லாத நேரத்தில் யாரும் உன்னை கொலை செய்து விட்டார்களே. ஐயோ தங்கா, உன்னை கொலை செய்தது யாரம்மா? யாரம்மா? வாடியா, அழாதே, போதும் நிறுத்து. யார் கொலை செய்தால் என்ற உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். மாமா என்னவன் தான் பொற்கொலையை கொலை செய்தது இவனுடைய கரங்களை கொலையிட்டு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் இவன் தான் குற்றவாளி என்பதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாமல் வாதாட மாட்டான் இந்த சங்கிலி தேவன் மாமா. தென்னனுக்கும் தன்னனுக்கும் கள்ளக்காதல். அதை பொற்கொடி பார்த்து விட்டால் பொற்கொடி எங்கே வெளியே சொல்லி விடுவார் நினைத்தேன். இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்து விட்டார்கள். இதை சத்தியமா இருந்து கரையில் நான் பார்த்தேன். அவன் உழைப்பதற்கே போய் பண்ணா போய் நீங்க நம்பவே நம்பாதீங்க. இப்படிப்பட்ட செயலை நாங்கள் செய்வோமா? என்ன பொற்கொடி கொலை செய்தாய் என்று கையும் களவுமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். காரணம் இவள் பேரழகில் நீ மயங்களுடைய தகை பொற்கொடி நீ கொண்டிருக்கிறார். அப்படி அண்ணன் பெற்றெடுத்த மகனாக இருந்தால் என்ன? இருந்தால் என்ன? மகேசன் மகனாக இருந்தால் என்ன? இருந்தால் என்ன? நீதிக்கு பின் பொற்கொடி கொலை காண்பது போய் காதல் கேட்பது போய் தீர விசாரணை மையப்பா. தென்றலை காதலித்தது உண்மைதான். ஆனால் சத்தியமா அதற்காக பொற்கொடி நான் கொலை செய்யவில்லை. 1000 முடிந்தால் 6 வார்த்தை உரைத்து மனித பில்டிங் கட்டி அதுல ஏசி போட்டு எனக்கு ஓசியா கொடுக்குறீங்களா? அப்படி எல்லாம் உண்டுதான். நல்ல வச்சுதான் எனக்காக நடிகார்ல அண்ணா